ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி, அதுலேயும் எப்படி ஸ்விங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 வீக்ஸ் பக்கம் வெயிட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் நல்ல ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பொசிஷனல் ட்ரேடரே பண்ணலாம். சரிங்களா? பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம 3 மந்த்ஸ் வரைக்கும் சூப்பராக வெயிட் பண்ணி ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டை இதில் மேக் பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே முதன்மையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் தான். எப்போதுமே உங்களுடைய ரிசர்ச் அப்படிங்கிறது எதில் இருக்கணும் அப்படின்னா நெஃப்டி 50 ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட்டு 50ல் வைங்க. நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 ஏன் நான் எப்போவுமே ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான், வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் பிரச்சனை வரக்கூடாது. அதாவது நீங்கள் ஊர் பேர் தெரியாத ஒரு ஷேரில் வாங்குறீங்க அப்படின்னா என்ன இஷ்யூ வரும்? சரிங்களா? நீங்கள் வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும். இது நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50லே சம்டைம்ஸ் வரும். சரிங்களா? பட் இதில் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. நீங்கள் ஒரு 10 வாட்டி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா ஒரு சில வாட்டி வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகம். மேஜராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கும்போது எக்ஸ்பைரி டேயில் ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஃபிசிக்கல் அசட் அது வேறு. சரிங்களா? மற்றபடி மேஜராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் பிரச்சனையை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? அதனால் எப்போதுமே நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இதில் ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. நான் இப்போ ரீசன்ட் சமயத்தில் லாஸ்ட் சமயத்தில் கூட என்னுடைய டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணும்போது நான் சொன்னது ஓஎன்ஜிசி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். அதேமாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இதில் எப்படி ஸ்விங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பிகினராக இருக்கிறீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது ட்ரெண்ட் வைஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் 3 விதம் தான் ட்ரெண்டை பொறுத்த மட்டும். ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. இதில் ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட், ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்ட், அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேணாம். இதை பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் பை சைட் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளாட்டை பொறுத்த மட்டும் பை செல் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம். டவுன் ட்ரெண்டில் போயிட்டு பைக்கு எப்போதுமே பயன்படுத்துகிறாதீங்க. இது நிறையா பேர் பண்ணுற மேஜரான மிஸ்டேக். டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணுறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே மந்த்லி டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ மந்த்லி நான் பார்க்கச்சே எனக்கு டெக்னிக்கலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்னிக்கலாக எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு ஓஎன்ஜிசி எனக்கு பெஸ்ட். நான் என்ன பண்ணுறேன், இதை 1 மந்த்துக்கு முன்னாடியோ 3 மந்த்துக்கு முன்னாடியோ என்னால் கணிக்க முடிஞ்சு இது கண்டிப்பாக எங்கே போய் அதாவது பிரேக் அவுட் ஆகி ப்ராஃபிட் கொடுக்குமான்னு கூட உங்களுக்கு தெரிய வேணாம். சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா இதை போய் டச் பண்ணும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சரிங்களா? ஓரளவுக்கு உங்கள் அசம்ஷன் சரியாக இருக்கணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது லாங் ரனில் பார்க்கும்போது சக்ஸஸ் அதிகமாக இருக்கணும். இப்போது நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் ஹோல்டிங்க்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்னாலே ரிஸ்க், இதில் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஹை ரிஸ்க்கு. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஆப்ஷனை செல் பண்ணணும், ரைட் ஆஃப் பண்ணணும். இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, எது வரைக்கும் போகலாம், நீங்கள் ஒரு கணிப்பு இருக்குது 320 வரைக்கும் போகும் அப்படின்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நான் ஓஎன்ஜிசி ஜூலைக்குள்ளே அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை நான் எப்போ கணிச்சிருக்கேன் அப்படிங்கிறது மே மாதமே கணிச்சிட்டேன். சரிங்களா? மே மாதமே கணிச்சு நான் ஜூலையோட கான்ட்ராக்ட் எடுத்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், புட்டை செல் பண்ணியிருக்கேன், பை பண்ணல. சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வரச்ச 5வது மாதமே இந்த லெவலில் 41 ரூபாவில் நான் செல் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு கீழே இறங்க எல்லாமே ப்ராஃபிட் கிட்டத்தட்ட. சரிங்களா? ஒரு 6 பாயிண்ட் ரவுண்ட் ஃபிகராக வச்சு ஒரு 35 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட். எக்ஸாம்பிள் வச்சு ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு 35 அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? இதை நீங்கள் செல் பண்ணுறதுக்கு, சரிங்களா, ஏன்னா புட் ஆப்ஷனாக செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். இதில் 1.3 கொடுத்துருக்கு. சரிங்களா? நான் 2 லேக்னு எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கிட்ட ஆயிருக்கும் நீங்கள் செல் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு லாட் சைஸ் இங்கே என்னென்னு பார்த்துக்கோங்க. இன்ட்ராடேயில் 1925. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு என்ன வந்திருக்கும், ஒரு 67,000 ரூபா பக்கம் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சி 65ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? பட் இதில் நிறையா பிரச்சனை வரச்சா என்ன வரும் அப்படின்னா,
நீங்கள் நினச்சது சரியாக நடந்தால் மட்டும்தான் இந்த பிரேக் அவுட்டில் போயிட்டு நிற்கணும். நீங்கள் நினச்ச வேல்யூவில் டச் ஆகிருக்கணும். சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா சரிங்களா, இப்போ வந்துட்டு நீங்கள் நினைக்க மாதிரியே மார்க்கெட் மேலே போகணும் அவசியம் இல்லை, கண்டிப்பாக கீழே இறங்கும். அதனால தான் உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிடுறீங்க சரிங்களா. அப்போ கீழே வரச்ச எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் இங்கே ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணுறேன் சரிங்களா. கீழே வந்தால் எனக்கு எது வரைக்கும் வரும், ஒரு 272 வரைக்கும் வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மார்க்கெட் சரியும் போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி காலையும் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. 270க்கு ஒரு 10 பாயிண்ட் முன்னாடியே போயிருங்க, 280 கூட எடுத்துக்கோங்க சரிங்களா. நீங்கள் ரொம்ப போய் கீழே எடுத்திங்கன்னா எடுக்க முடியாது சரிங்களா. அப்போ நீங்கள் எடுக்கும்போது இந்த மந்த் லெவலில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு புட்டை ஃபஸ்ட்டே என்ன பண்ணி மார்க்கெட் மேலே போகணும்னு செல் பண்ணி வச்சுட்டீங்க சரிங்களா. அதுலேயே நல்ல ப்ராஃபிட் வரும். நீங்கள் நினச்சபடி நடந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே புட்டை செல் பண்ணி வச்சுருக்கிறீங்கள, அதே மாதிரி காலையும் செல் பண்ணிடுங்க சரிங்களா. எக்ஸ்பைரி டே வரும்போது சரிங்களா, ரெண்டுமே மேஜராக எப்படி இருக்குன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், இல்லைனா நியூட்ரலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் இந்த லெவலே எடுத்திருக்கேன், இதை நான் சும்மா செக் அவுட் பண்ணுறேன் சரிங்களா. இது பண்ணச்சே எனக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், லெவலை பாருங்கள், நான் எங்கே எடுத்தேன் 3 மாதத்துக்கு முன்னாடி 8 ரூபா 58 பைசான்னு வைங்களேன், 8 ரூபான்னு பிடிங்களேன். ஒரு லாட், அதாவது ஒரு பைசா, அதாவது ப்ரீமியமை பொறுத்த மட்டும் 1 பாயிண்ட் தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா. எனக்கு 1925 ரூபா மட்டும்தான் லாஸே வரும் சரிங்களா. அந்த 67,000 அதையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா, அதனால தான் 65 நான் சொன்னேன் ரவுண்டு ஃபிகராக. இது உங்கள் பாக்கெட்டுக்கு இருக்கும். இதனால தான் ஆப்ஷன் செல்லிங் ரொம்ப வேல்யூ. எதுவும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.